நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க நமக்கு புது புது தகவலாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, துரத்தி அடிக்கப்பட்ட பாமக வேட்பாளர் வந்து விரட்டி விட்டாங்க. கிளம்பு காத்து வரட்டும், நீ எல்லாம் போட்டி என்ன பண்ண போற அப்படின்ட்டு பாமக வேட்பாளரை துரத்தி அடிச்சிருக்காங்க. அன்புமணி ராமதாஸுடைய மனைவிக்கு அந்த இடத்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாமகவை சார்ந்த நபர்கள் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மனுஷன் ஒரு கொள்கையில் நிலையாக இருக்க மாட்டாரு, ஒரு கோட்பாடு நிலையாக இருக்க மாட்டாரு, ஒரு கட்சியில் நிலையாக இருக்க மாட்டாரு. இந்த மனுஷனுடைய கொள்கை தான் என்ன, கோட்பாடு தான் என்ன, எதற்காக இப்படி சுற்றி வளைச்சு அங்கே இங்கே சொல்லி மாறிக்கிட்டே இருக்காரு. என்னத்தை இவரெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்தவர்களை கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ எந்த வேட்பாளர் துரத்தி அடித்தாங்க, எதற்காக அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவிக்கு சீட்டு கொடுத்தாங்க, இன்னும் எந்தெந்த விஷயத்தில் பாமகவை சார்ந்தவர்கள் பாமக மேலேயே கோபத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பாமக இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மாதிரி தான். இங்கேருந்து எத்தி விட்டாங்கன்னா அங்கே போவாங்க, அங்கேருந்து எத்தி விட்டாங்கன்னா இங்கே வருவாங்க, மறுபடியும் அவங்களே எத்தி விட்டாங்கன்னா இங்கே போவாங்க, மறுபடியும் அவங்களே எத்தி விட்டாங்கன்னா இங்கே வருவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி பெருமை பீத்தல கடியெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்பால் மாதிரி அங்கே இங்கேன்னு போய் கடைசியில் பாமக சேர்ந்த இடம் தான் பாஜக என்று சொல்லப்படுகின்ற ஒரு சங்கி கட்சி. அந்த கட்சியில் இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் பாமகவை சீட்டு ஒதுக்கிட்டாங்க. பாமக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலுமே இவங்க தான் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேட்பாளர்கள் பட்டியல் எல்லாமே அறிவிக்கிறாங்க. அந்த வேட்பாளர் பட்டியலில் தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் போட்டி போடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் நம்ம பாமக ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் போட்டி போட போகிறது கிடையாது. அந்த இடத்துல அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், பேரை பார்த்தீங்களா, அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற நபர் தான் போட்டி போட போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஸோ காலையில் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற நபர் தான் போட்டி போட போறாரு தர்மபுரியில் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆனால் மாலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற நபரை விரட்டி விட்டுட்டு, நீங்களாம் அரசியலுக்கு லாயி கிடையாது, கிளம்பும் போத காத்து வரட்டும், நீங்களாம் போட்டி என்னத்தை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை விரட்டி விட்டுட்டு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவிக்கு அந்த இடத்த தூக்கி கொடுத்துருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சரிங்களா? இதனால தான் பாமகவை சார்ந்தவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா காலையில் ஒருத்தர் அறிவிக்கிறாரு, மறுபடியும் சாயங்காலம் பார்த்தா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தன்னுடைய மனைவிக்கே என்ன பண்ணுறாரு, சீட்டை தூக்கி கொடுக்குறாரு. அப்போ நாங்கள்லாம் தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி பாமகவை சார்ந்தவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. பாமகவை சார்ந்தவர்கள் கடுமையான கோபத்தில் இருப்பதற்கு இந்த ஒற்றை காரணம் மட்டும் காரணம் கிடையாது. அது வேட்பாளர் மாற்றினாங்க தெரியுமா, அது மட்டுமே காரணம் கிடையாது. இன்னும் பல விடயங்களை பாமக மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, என்னை தவிர என்னுடைய கட்சிக்கு, அதாவது நமது கட்சிக்கு வேற யாராச்சும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்தாங்க அப்படின்னா என்னை பணமரத்தில் கட்டி வச்சு அடிங்கன்னு சொன்னார். யார்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார். ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஏன்னா இது குடும்ப அரசியல் கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது, ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆண்டாண்டு காலமாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு வரலாம், அதனால என்னை தவிர என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் இந்த கட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன பணமரத்தில் கட்டி வச்சு அடிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாப்புல நம்ம ராமதாஸ் அவர்கள். ஆனால் அடுத்து என்ன நடந்துச்சு, நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தார். இப்போ என்ன நடந்திருக்குது, வேட்பாளராகவே தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தன்னுடைய மனைவியை தூக்கி போட்டிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ மித்த கட்சிகள் முன் நொட்ட சொல்கிறீங்களே, நீங்கள் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி மித்த கட்சி நொட்ட சொல்கிறீங்களே, ஆனால் இன்னைக்கு உங்களுடைய மனைவி அவர்கள் என்ன கலப்பணிகள் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தூக்கி சீட்டை தூக்கி கொடுக்குறீங்க, அதுவும் தர்மபுரியில் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்தவர்களை கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, மற்ற கட்சியில் அவங்க குறை சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன, வாரிசு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் எல்லா கட்சியிலும் நொட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி அவர்கள் எந்த ஒரு பொதுக்கூட்டங்களும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பிரச்சார இடங்களில் பார்த்துருக்க மாட்டோம், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம், மக்களுக்கு தேவையான களப்பணிகள் செஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அன்புமணியே மக்களுக்கு தேவையான களப்பணி செய்ய மாட்டார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவங்க எங்கேயுமே வந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்த போதிலும் மனைவி சௌமியா அவர்களுக்கு இவர் தூக்கி சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா இது வாரிசு அரசியலா இல்லையா? அப்போ இத்தனை ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் என்ன தக்காளி தொக்கா? அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த வேட்பாளருக்கு அதில் மாற்றப்பட்ட வேட்பாளர் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. எப்படியாச்சும் பாமகவை வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான கோபத்தில் இருப்பதாக செய்திகள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்கின்றது.
ஸோ பாமகவை சார்ந்தவர் இதனால தான் கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொன்னார், பார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் நாங்கள் திராவிட கட்சியில் உள்ள கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ராமதாஸ் அவர்கள் சொன்னாரா இல்லையா? சொன்ன மாதிரி ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்ல, அதுலேயாச்சும் ஒரு உறுதியாக இருந்தாரா அப்படின்னா அதுலேயும் உறுதியாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதாவது திராவிட கட்சியில் உள்ள கூட்டணி வைப்பது என்பது பெற்ற தாயை புணர்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, யார் சீட்டு அதிகமாக தராங்கன்னு சொல்லி பேரங்கள் தூது விட்டு பேரங்கள் பார்க்குறாரு, யார் தராங்களோ அங்கே போய் ஒட்டிக்கிறோன்னு சொல்லி. திராவிட கட்சியில் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன நம்ம ராமதாஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வச்சார். அப்போ இந்த பாமகவை சார்ந்த தொண்டர்கள் அவங்கெல்லாம் கேட்பாங்களா மாட்டாங்களா, கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? என்னங்க நீங்கள் இப்படி ஒன்று சொல்கிறீங்க, ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருக்க மாட்டேறீங்க, இங்கிட்டு அங்கிட்டு போகிறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு போகிறீங்க, இங்கிட்டு அங்கிட்டு போகிறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு போகிறீங்க, என்னங்க என்ன கொள்கைங்க உங்கள் கொள்கை? நாங்கள் யாருங்க வேலை பார்க்கணும், எப்படிங்க வேலை பார்க்கணும், இப்படியே மாறிக்கிட்டே இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்தவர்கள் கடுமையான கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்குது கோவத்தில் இருக்கிறதுக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டார், எல்லா இடத்துலையும் படுதோல்வி அடைஞ்சு பாமக கேவலமாக தோற்று போனாங்க எல்லா இடங்கள்லுமே, சரிங்களா? அப்போ கேவலமாக தோற்றிருந்த போதிலும் கூட ஒரு ராஜ்யசபா சீட்டை தூக்கி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்தாங்க. அந்த சீட்டை வச்சாச்சும் ஒரு உருப்படியாக வேலை பார்த்தாரா? எத்தனை தடவை பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? எத்தனை தடவை பார்லிமெண்ட் போனார்? 2 தான் போனார். ஒரு தடவை வந்து சிஏ சட்டத்தை ஆதரிப்பதற்காக போனார். இன்னொரு தடவை வேளாண்மை சட்டத்தை ஆதரிப்பதற்காக போனார். கேட்டால் நம்ம ராமதாஸ் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொன்னார், நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிற கூட்டணி தர்மத்திற்காக நான் வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னார். வாக்களித்து இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழும் துரோகத்தை இழைச்சார் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ ரெண்டு விஷயத்துக்கு வாக்களிப்பதற்காக மட்டும்தான் நம்ம ராமதாஸ் அவர்கள் போயிருக்காரு. இந்தியாவிலேயே மோசமான ஆப்சன்டீஸ், பார்லிமெண்ட்டுக்கு வந்து போகிற அந்த ஆப்சன்டீஸ் இருக்குது தெரியுமா, ப்ரெசென்ட் எடுப்பாங்க தெரியுமா, அட்டனன்ஸு, அந்த அட்டனன்ஸ்லேயே இந்தியாவிலேயே இருக்கிற மோசமான ஆப்சன்டீஸ் யாரும் பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் எதுக்கு சீட்டு வாங்கினீங்க? எங்களுடைய பிரச்சனையை போய் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுவீங்கன்றக்காக தானே சீட்டு வாங்கி உள்ளே போனீங்க நீங்கள். ஆனால் அதுவுமே நீங்கள் உருப்படியாக செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு எம்பி சீட்டு, மறுபடியும் நீங்கள் எதுக்கு போட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்தவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே கடுமையான கோபத்தில் வந்து இருக்கிறாங்க. சரி, இன்னொரு படி மேலே போய் சொல்கிறதா இருந்தால், ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு பறிச்சாங்க மோடி அரசாங்கம். 2018ஆம் வருடம் பறிச்சாங்க. அதற்கு பின்பாக நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போட்டி போடுறாரு, என்ன பண்ணுறாரு, கேவலம் தோற்று போகிறாரு, ராஜ்யசபா சீட்டை வாங்கி உள்ளே போகிறாரு. அப்படி இருந்த போதிலும் கூட அந்த ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்தாரானா அதுவும் இல்லை. அந்த ஓபிசிகளை யார் வரா, வன்னிய சமுதாய சார்ந்தவங்க வராங்க. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்காக கேட்க வேணாம், உங்களுடைய வன்னிய சமுதாய மக்களுக்காச்சும் நீங்கள் கேட்டுக்கணும்ல. திருமாவளவன் கேட்டார், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணி அகில இந்திய அளவில் பேசுபொருளாக மாற்றினார். இன்றைக்கி மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்கள் மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திருமாவளவன் காரணம். அப்போ அட்லீஸ்ட் அதையா செஞ்சீங்களா? நீங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டீங்க, அட்லீஸ்ட் அதையாச்சும் உருப்படியாக பண்ணீங்களா? ஒரு எதிர்ப்பு குரலாச்சும் பதிவு பண்ணீங்களா? அதுவும் இல்லை. அப்போ நீங்கள் எந்த ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாமகவை சொன்னால் கடுமையாக கேட்டுக்கிருக்காங்க. அது மட்டும் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அவர் என்ன சொன்னார், அந்த தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடிக்கெலாம் வந்து நிர்வாகம்னா என்னான்னு தெரியுமா? நம்ம ஆள் கேட்டது, எடப்பாடிக்கு நிர்வாகம்னா என்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாச்சாப்பில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பட்டியல், எடப்பாடி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஊழல் பட்டியலை கொண்டு போய் அன்றைய ஆளுநராக இருந்த நபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குறாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த வட்டமே அந்த ஊழல் பட்டியலாம் வாபஸ் வாங்கிட்டு அந்த வட்டமே என்ன பண்ணுறாருன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறாரு. யார்? நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ என்ன கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது? ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விடயங்களின் மூலமாக பாமகவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கடுமையான கோபத்தில் இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே. ஒரு விஷயத்தில் வந்து நிலைப்பாட்டோடு இருந்தது கிடையாது, நிலையாக இருந்தது கிடையாது. இங்கிட்டு அங்கிட்டு ஒரு கூட்டணி, அங்கிட்டு இங்கிட்டு ஒரு கூட்டணி, ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக குரல் எழுப்பவே இல்லை. பறித்த நபரோடய கூட்டணி வச்சுக்கிறாரு. பறித்தது யாருன்னு பார்த்தோம்னா பாஜக, ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறாரு. இப்போ என்ன நிலைப்பாடில் இருக்கீங்க? வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய மனைவியை வந்து நீ என்ன பண்ணுறீங்க, ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறீங்க, அவங்க என்ன கலப்பணி செஞ்சுட்டாங்கன்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாமே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஸோ இன்னும் பயங்கரமான மாற்றங்கள் எல்லாமே அந்த பாமகவில் உருவாகிட்டே தான் இருக்குது. ஸோ பாமக என்பது நடுக்கடலில் தள்ளாடுகின்ற ஒரு கட்டுமரம் போல தான் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுமரம் விரைவில் மூழ்கிவிடும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியில் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.